இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, இப்பொழுது நான் பாடப்போகிற பாடல், கொடுக்கப்படுற செய்தி எல்லாவற்றையும் ஆசிர்வதிங்க. மியூசிக் போடுற தம்பியும் கூட ஆசிர்வதிங்க. எல்லாரும் கேட்டு மனம் திரும்பணும். தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். முதல்ல ஒரு பாடல். மனம் திரும்பு மகனே நீ, மனம் திரும்பு மகளே நீ, கர்த்தர் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தாரே பாவி உனக்காய். மனம் திரும்பு மகனே நீ, மனம் திரும்பு மகளே நீ, கர்த்தர் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தாரே பாவி உனக்காய். கர்த்தர் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தாரே பாவி உனக்காய். பாவத்தையே தண்ணீரை போல் பருகியே மகிழ்கின்றாயோ, பாவத்தையே தண்ணீரை போல் பருகியே மகிழ்கின்றாயோ, பாதாள நரகத்திலே நீயும் பரிதாபமாய் அழிந்திடுவாய். பாதாள நரகத்திலே நீயும் பரிதாபமாய் அழிந்திடுவாய். மனம் திரும்பு மகனே நீ, மனம் திரும்பு மகளே நீ, கர்த்தர் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தாரே பாவி உனக்காய். பாவியே நீ மனம் திரும்ப, பரலோக ராஜ்யம் சமீபமாமே. பாவியே நீ மனம் திரும்ப, பரலோக ராஜ்யம் சமீபமாமே. பாவத்தோடு நீயும் விளையாடாதே, நியாய தீர்ப்பின் நாள் சமீபம். பாவத்தோடு நீயும் விளையாடாதே, நியாய தீர்ப்பின் நாள் சமீபம். மனம் திரும்பு மகனே நீ, மனம் திரும்பு மகளே நீ, கர்த்தர் இயேசு கல்வாரி சிலுவையிலே பலியான பாவி உனக்காய். கர்த்தர் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தாரே பாவி உனக்காய்.
ருசிக்கின்றாயோ? மன்னன் இயேசுவை மறந்திட்டாயோ? மாய உலக வலையில் சிக்குண்டு மரணத்தை நீ ருசிக்கின்றாயோ? மாய உலக வலையில் சிக்குண்டு மரணத்தை நீ ருசிக்கின்றாயோ? மனம் திரும்பு மகனே நீ, மனம் திரும்பு மகளே நீ. கர்த்தர் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தாரே பாவி உனக்காய். நீ அறிக்கையிட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தாயானால், பாவத்தை நீ அறிக்கையிட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தாயானால், நீதிபதியாம் இயேசு வந்திடுவா நித்திய ஜீவன் உனக்களிக்க. நீதிபதியாக இயேசு வந்திடுவா நித்திய ஜீவன் உனக்களிக்க. மனம் திரும்பு மகனே நீ, மனம் திரும்பு மகளே நீ. கர்த்தர் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தாரே பாவி உனக்காய். கர்த்தர் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தாரே பாவி உனக்காய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும். இன்னைக்கு மனம் திரும்பு, அன்னைக்கு சொன்னதில் தொடர்ச்சி. அதாவது மனம் திரும்பணும். நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோம்னா, அப்பொழுது நோவாவை நோக்கி என்ன சொன்னாங்கன்னா, மாம்சமான யாவருடைய முடிவும் என்னிடத்தில் எனக்கு முன்பாக வந்திருக்கிறது. ஏன்னா அவங்க அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து நோவாவின் காலத்தில் இருந்தாங்க. நோவாவின் காலத்தில் இருந்தவர்களிடத்திலும் நோவா நீதிமானாக இருந்தால், அதனால் நோவாவின் கண்களில் கர்த்தருக்கு கிருபை கிடச்சிது. கர்த்தர் நோவாவின் கண்களில் கிருபை கொடுத்தாங்க. புரியுதா? 8 பேர் பாதுகாக்கப்பட்டாங்க. 40 நாள் மழை பெஞ்சது. அதில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எல்லாரும் கதவை தட்டுன்னு சொல்லி எல்லாரும் இது பண்ணியிருப்பாங்க. முதல்ல நோவா சொல்லியிருப்பாங்க, நீ நீங்கள் எல்லோரும் 40 நாளையில் மழை பெய்யும், அதனால் எல்லோரும் என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லோரும் இந்த கொப்பேறு மரத்தில் பேழை கட்டும் போதே எல்லோரும் சும்மா அசால்ட்டாக, இவன் சும்மா பைத்தியக்காரன் என்னத்தையோ கட்டுறான்னு சொல்லி இருந்திருக்காங்க. கடைசியில் அப்போ கூட மனம் திரும்பலை. அதுக்கடுத்து 40 நாள் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் ஒருவேளை தட்டியிருப்பாங்க கதவை. அப்போ நோவா சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். இயேசு ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க, கர்த்தர் உன் கிருபையின் நாள் முடிஞ்சு போயிட்டு. பிரியமானவங்களே, பார்த்தீங்களா? அவ்வளோ பேரும் அழிஞ்சு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. அதே மாதிரி எல்லாரும் நோவா தவிர மீதி நோவா அவங்க குடும்பத்தை தவிர எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. பிரியமானவங்களே, இப்போவும் ஆண்டவர் ஒருவேளை நமக்கு நிறைய பேரை வச்சு எச்சரிப்பு கொடுக்கலாம். நான் மனம் திரும்ப பற்றி நான் முதல்ல 2 செய்தி கொடுத்துருக்கேன். இப்போவும் கொடுக்கேன். நான் நேற்று கூட ஒரு யூடியூப்பில் ஒரு அம்மா பேசுகிறது பார்த்தேன். அவங்களும் மனம் திரும்புன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது ஆவியானவர் அப்படி ஏவிக்கிட்டே இருக்காங்க போல இருக்குது சிலருடைய உள்ளத்தில். ஏன்னா நிறைய மக்கள் இப்போ ஏன்னா தானு வாழ்ந்து அப்படி பாவத்தை தண்ணீரை போல பருகி அவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் சும்மா பாவ சாக்கடையில் விழுந்து அவங்கள அழித்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அதுக்காகத்தான் இந்த செய்தி. பிரியமானவங்களே, மனம் திரும்புங்க. நோவா காலத்து மக்கள் மாதிரி நம்ம பரிதாபமாக விழுந்துட வேண்டாம். தெரியுதா?
அதே மாதிரி சோதோம் குமாராவிலேருந்து அப்படி தான் நடந்தது. கர்த்தர் வந்து அவங்க கூக்குரல் பெரிதாக இருந்ததுனால நான் என்ன நடக்குன்னு போய் பார்த்துட்டு வருவேன்னு சொல்லி கர்த்தர் வந்து இறங்கி போனாங்க. கடைசியில் அவங்க பாவங்கள் வந்து பெரிதாக இருந்ததுனால லோத்து அந்த கடைசி நேரம் கூட லோத்துக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க. மருமக்கள் ஒரு மருமகன்மார்களெல்லாம் கூட்டிகிட்டு வா, இன்னும் உனக்கு யார் யார் இருக்காங்களோ கூட்டிகிட்டு வான்னு சொல்லி போய் கூப்பிட போகும்போது அங்கே சும்மா பரியாசம் பண்ணி சிரித்து அசால்ட்டு பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த லோத்து அவங்க கையை எல்லாம் இழுத்துட்டு போய் கையை பிடிச்சி தூதர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வெளியே இழுத்துக்கொண்டு விட்டுருக்காங்க. அப்போது அதுக்கப்புறம் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் உள்ள எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. பிரியமானவங்களே, இப்படித்தான் அவங்க வந்து ஒருவேளை அந்த லோத்து போய் கூப்பிடும்போது எல்லாரும் வந்திருந்தாங்கன்னா அவங்க கூட தப்பிச்சிருக்கலாம். இவங்க வந்து இப்படி வராமல் இருந்ததுனால தான் அவ்வளோ மக்களும் அழிஞ்சு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, பார்த்தீங்களா சோதோம் குமாரா எப்படி அழிஞ்சிட்டு பார்த்தீங்களா? அது அவ்வளோ எல்லா மக்களும் அழிஞ்சு போயிட்டாங்க. லோத்தும் சரியில்லை, லோத்தும் இதாகி போயிட்டான். லோத்து மனைவி உப்புத்துனாகிட்டா. லோத்து அதாவது தரக்குறைவாக நடந்து அவனும் அழிஞ்சு போயிருப்பான். அவங்க வம்சமே கடைசியில் 1000 வருஷம் உள்ளே வராதபடி அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு. அம்மோன் மோவாபியர் பார்த்தீங்களா, இப்படி நடக்கக்கூடாது. பிரியமானவர்களே, சந்தர்ப்பம் கிடைச்சி அந்த மக்கள் விட்டுட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ நமக்கும் எவ்வளவோ சந்தர்ப்பம் கிடைக்கி, எத்தனை இடத்துல வந்து நீங்கள் ஆண்டவரை பற்றி கேட்கீங்க, பொதுக்கூட்டங்களில் கேட்கீங்க, அப்புறம் வந்து தொலைக்காட்சியில் பார்க்கிங்க, செல்லில் பார்க்கிங்க, அப்புறம் வீடுகளில் கேட்கீங்க. என்ன எவ்வளோ செய்தி கேட்டும் கூட உங்கள் இருதயம் கடினமாக இருக்கா? நேபுகாத்து அன்னைக்கு அந்த பார்வோன் இருதயம் கடினப்பட்டு அழிஞ்சு போனானே, அது மாதிரி கடினமாக இருக்கீங்களா? இருதயம் கடினமாக இருக்கக்கூடிய பிரியமானவர்களே, என்ன கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க, மனம் திரும்புங்க. சகரியா 1:3 ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்ன அப்படின்னா, உரைக்கிறது என்ன அப்படின்னா, என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் திரும்புகிறார். நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன். நீங்கள் என்கிட்ட திரும்புங்க, அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போது அதான் அந்த இஸ்ரேல் மக்கள், யூதா எருசலேம் மக்கள்லாம் ரொம்ப அநியாயம் அக்கிரமம் பண்ணிட்டு அசுத்தமாக இருந்துட்டு பாவங்கள்லாம் செஞ்சு அவங்களையே கெடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, கர்த்தருக்கு செவி கொடுக்கலை. புரியுதா? அதனால் கர்த்தர் சொல்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட திரும்புங்க, நான் உங்ககிட்ட திரும்புவேன். அப்போது நம்மளை என்னையும் பார்த்து அப்படி தான் சொல்கிறாங்க, நீ இப்படி பல பாவத்திலே உழண்டு அழிஞ்சு போயிடாத, நீ என்கிட்ட திரும்பு, அப்போ நான் உங்ககிட்ட திரும்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு திரும்புறது தான் ரொம்ப கஷ்டம். அந்த சினிமா சீரியல்லாம் விடுறது கஷ்டம், விபச்சாரத்தெல்லாம் விடுறது கஷ்டம், அருவருப்பான பாவங்களை விடுறது ரொம்ப கஷ்டம். என்ன, நல்லவங்கன்னு பெயர் எடுக்க ரொம்ப கஷ்டம், கெட்டவங்கன்னு பெயர் எடுக்க ரொம்ப ஈஸியாக எடுத்துருவாங்க. அப்படி தானே? கெட்ட காரியங்கள் செய்கிறது ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. பிரியமானவங்களே, உங்கள் மரணம் என்னைக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த நிமிஷம் நீங்கள் நல்லா இருக்கீங்க, அடுத்த நிமிஷம் எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வாலிபர்கள் அன்னைக்கு 2 வாலிபர்கள் பைக்கில் போயிருக்காங்க, வண்டி நேருக்கு நேராக ஒரு கார் மோதி அவுட்டு. அதே மாதிரி நேற்று ஒரு பெண், நேற்று தான் நடந்து, நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன், இந்த ஜெயா டிவியில் நான் பார்ப்பேன் நியூஸு. அப்போது ஒரு அம்மா டீச்சர் வேலை, அவங்க வந்து ரொம்ப வயசு கூட இருக்காது, 30 வயசா என்னன்னு சரியாக தெரில. அந்த அம்மா காலையில் வேலைக்கு கிளம்பியிருக்காங்க. கிளம்பிட்டு இங்கே இந்த தேவர்குளம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பக்கத்தில் நடந்தது தான் உண்மை சம்பவம். அந்த அம்மா போயிட்டுருக்கும்போது பைக்கில் போயிருக்காங்க தனியாக. அங்கேருந்து ஒரு காரு, அங்கே ஏத்தாப்பில் ஒரு கார் வந்து அவங்க மேலே அந்த காரு ஏறிட்டுமா. ஒரு பெரிய கார் வந்து ஒரு மனுஷன் மேலே ஏறினா என்ன ஆகும்? அந்த ஸ்பாட்லேயே அவன் நினச்சிருப்பாளா, ஐயோ நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோமே, திரும்ப வரமாட்டோமோ அப்படின்னு நினச்சிருப்பாளா? பிரியமானவர்களே, நேற்று காலையில் நடந்த சம்பவம் பாருங்க. வீட்டை விட்டு வெளியே போனால் உள்ளே வரல, ஒருவேளை அவள் வாலிப பெண்ணாக கூட இருக்கலாம். அப்போது நம்ம கைக்காரம், நம்ம காலம், நம்ம நாட்கள் ஆண்டவருடைய கையில் இருக்குமா? நம்ம நாட்கள் நம்ம கையில் இல்லை. எனக்கு நிறைய நாள் இருக்குது. 70 வருஷம் தானே சொல்கிறாங்க.
இப்போ தானே எனக்கு ஒரு 32, இன்னும் ஒரு 40 வருஷம், இன்னும் ஒரு 38 வருஷம் நல்லா கொஞ்சம் அனுபவிச்சுக்கிடுவோம், மெதுவாக மனம் திரும்புவோம்னு நினைக்கிங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் நம் தேவனாகிய இயேசு உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். பிரியமானவர்களே, மனம் திரும்புங்க, அதான் சொல்ல முடியும். புரியுதா? அதே இதில் அந்த சகரியாவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்கள் பிதாக்களை போல் இராத எங்கள் பிதாக்கள் தான் என்ன முந்தி அவங்க முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், உங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொன்னாங்க என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு அவங்க செவி கொடுக்காமலும் என்னை கேளாமலும் போனாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சகரியா சொல்லப்பட்டிருக்கு. முந்தினவங்களை மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள தீர்க்கதரிசிகள் எவ்வளவோ சொல்லி கூட அவங்க இந்த இஸ்ரேல் மக்கள் சொல்லி கேட்காம அழிஞ்சு போயிட்டாங்களோ, அப்படி இருக்காதீங்க, நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளையும் பார்த்து அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம தலைமுறை ஒருவேளை நிறைய பேர் பாவம் செஞ்சு அழிஞ்சு போயிருந்தாலும் இப்போ இளைய தலைமுறைகள் நீங்கள் இருக்கீங்களே, உங்களை நாங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து தான் சொல்கிறாங்க. தெரியுதா? அவங்கள போல இருந்து அழிஞ்சு போயிடாதீங்க, அவங்க லட்சக்கணக்கில் அழிஞ்சு போயிட்டாங்கல்ல, அப்படி நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு செவி கொடுங்க. அவங்க கேட்கல, அவங்க அந்த இஸ்ரேல் மக்கள் முன்னால் உள்ள பிதாக்கள் கேட்கல, அவங்க செவி கொடுக்கல, சும்மா ஏனோ தோணுன்னு வாழ்ந்து தான் அழிஞ்சு போயிட்டாங்க. அப்படி வனாந்தரத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க. நீங்கள் அப்படி இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது எசேக்கியேல் 18வது அதிகாரம் 19வது வசனத்தில் பின்பகுதியிலிருந்து, குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். எல்லாரும் மேலே என்ன சொல்றதுன்னா, ஒருத்தன் நீதி நியாயத்தை செஞ்சு, புரியுதா, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நீ நடந்தனா நீ கண்டிப்பாக பிழைக்கவே பிழைப்ப, நீ சாக மாட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. இப்போ நம்மளை பார்த்து அப்படித்தான் சொல்கிறாங்க, நீ நீதியாக நட, ஆண்டவருடைய கர்த்தருக்கு, ஆண்டவராகிய இயேசு கர்த்தருக்கு நீ செவி கொடு, அருவருப்பான காரியங்களை விடு, அப்போ நீ பிழைப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இதில் 20 அந்த எசேக்கியேல் 18:20 பாவம் செய்யும் ஆத்மா சாகவே சாகும். பாவம் செய்த ஆத்மா என்ன செய்யும்? சாகும். பாவம் செய்கிறோம், அதாவது பாவத்தை நம்ம தண்ணீரை போல பருகிறோம், அப்படி தானே? எவ்வளவோ பாவம் செய்கிறோம். ஆனால் நீங்கள் நினைக்கிங்க, ஐயோ பாவம் செய்கிறவங்களாம் நல்ல சந்தோஷமாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யும்? சாகும். இப்போ பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை விடுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். பாவத்தை அறிக்கையிட்டு இடுகிறவன் தான் வாழ்வடைவான், அதை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செஞ்சனா உன் ஆத்மா சாகும். நீதியாக இருந்தானா நீ பிழைப்ப. அதை மனசில் வச்சுக்கோங்க பிரியமானவர்களே. பாவத்தை விட்டுருவோம். என்ன அடுத்தது? எசேக்கியேல் 18:21 துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் சாகிறதை நான் விரும்பலான்னு சொல்கிறாங்க. அதே இதெல்லாம் சொல்கிறாங்க. அவன் செய்த இப்போ என்ன செய்யுங்க, துன்மார்க்கன் இருக்காங்கல்லம்மா. துன்மார்க்கன்னா என்னன்னு யாருன்னு உங்களுக்கு தெரியும். அநியாயம் பண்ணுறவங்க, அக்கிரமம் பண்ணுறவங்க, கொடுமை பண்ணுறவங்க, அந்த பாவத்தை தண்ணீரை போல பருகிறவங்க, கொலை பண்ணுறவங்க, கொள்ளை அடிக்கிறவங்க, அவங்க அடுத்தவங்கள துர் ஆலோசனை கொடுக்குறவங்க, அடுத்தவங்களுக்கு எதிராக கேடு நினைக்கிறவங்க, பதிவிருந்து கொலை பண்ணுறவங்க, தற்கொலை பண்ணுறவங்க, இவங்க எல்லாம் துன்மார்க்கம் தான். அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ உன் துன்மார்க்கத்தை விட்டு நீ திரும்பி நீ பரிசுத்தமாக வாழ்ந்த அப்படின்னா, என் கட்டளைகளை நீ கை கொண்டு எனக்கு நீ செவி கொடுத்து
என் நியாயத்தை நீதியை நீ செஞ்ச அப்படின்னா நீ பிழைக்கவே பிழைப்ப. துன்மார்க்கனுடைய சாவை நான் விரும்ப மாட்டேன். துன்மார்க்கன் சாவ மாட்டான். துன்மார்க்கத்திலே நீ இருந்தன்னா நீ செத்துருவோமா? ஆனால் துன்மார்க்கத்தை விட்டு நீ மனம் திரும்பு, நீதிமானம் மாறு, அப்போ நீ பிழைப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. புரியுதா பிரியமானவங்களே? அப்போ நம்ம துன்மார்க்கத்தை விட்டுருவோமா? ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுப்போம். அவங்க தான் சொல்கிறாங்கல்ல. இன்னும் பாருங்களேன், அதே இதில் 22 எசேக்கியேல் 18:22 அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை. நான் அவன் என்ன நீதி மீறுதல் செஞ்சாலும் அதை நான் நினைக்க மாட்டேன். அவன் செய்த நீதியிலே அவன் பிழைப்பான். அவன் செய்த நீதியில் அவன் பிழைப்பான். இன்னும் பாருங்க 23 துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியமோ? துன்மார்க்கன் எனக்கு சாகிறது பிரியமோ? அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம்னு ஆண்டவர் சொல்றாங்க. அப்போ பாருங்களேன், கர்த்தர் அப்போ அதான் சொல்றாங்கம்மா. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாங்க. நீங்க நினைக்கலாம் துன்மார்க்கன்னா அப்படியே அவன் செத்து போட்டோம், அவன் அழிஞ்சு போட்டோம், அவன் அப்படியே அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகு அவன் அந்த அக்கினி கடலில் அவன் மாண்டு போட்டோம், கோடிக்கணக்கான ஆத்துமாக்களோடு அவனும் அழிஞ்சு போட்டோன்னு கர்த்தர் நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா இயேசு தன்னுடைய பரலோக ராஜ்யத்தை விட்டுட்டு பிதாவை விட்டுட்டு நமக்காக இந்த உலகத்துக்கு வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்க. இந்த துன்மார்க்கனையும் எப்படியாவது நரகத்தை விட்டு தூக்கி பரலோக ராஜ்யத்தில் எடுக்கணும். சரி, எப்படியாவது அவன் அழிஞ்சு போட்டோம், எக்கேடும் கட்டு போகணும்னு இயேசு நினைச்சாங்களா? நினைக்கல. அதனால தான் அவ்வளோ ஒரு வேதனையை சிலுவையிலே சகிச்சாங்க. பிரியமானவங்களே, நம்மளால சகிக்க முடியுதா? ஒரு சின்ன தீயை நம்மளால சகிக்க முடியுதா? முடியலை. குக்கர்லேருந்து அது லைட்டாக தீ படுது கையில், அது எப்படி வலிக்கு? ஆனால் ஆண்டவர் இவ்வளோ 10 மடங்கு, அதை வர்ணிக்க முடியாத சிலுவை மரணத்தை அவ்வளோ வேதனையை சகிச்சிருக்காங்களே. ஏன்? உங்களுக்காக, அந்த துன்மார்க்கர்களுக்காகத்தான் சகிச்சிருக்காங்க. அதான் கர்த்தர் கேட்காங்க, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியமோ? எனக்கு பிரியம் இல்லை. அவன் பிழைக்கவே பிழைக்கணும். அவன் வழியில் நல்லா, அவன் பரிசுத்த வழியில் நடந்தானா, அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு என் கட்டளைகளை கை கொண்டு அவன் நீதிமானா இருந்தான்னா அவன் பிழைக்கிறது தான். அவன் நல்லா பிழைக்கணும், பரிசுத்தமாக வாழ்ந்தானா அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் சாகிறது தான் எனக்கு பிரியம் இல்லை, பிழைக்கிறதான் பிரியம்னு சொல்கிறாங்க. பிரியமானவங்களே, துன்மார்க்கர் சாகிறத தேவன் விரும்புகிற தேவன் அல்ல. இன்னும் பாருங்களேன், அதே இந்த எசேக்கியேல் 18:24 என்ன சொல்லிருக்கு? நீதிமான்கள் தன் நீதியை விட்டு விலகி, பரிசுத்தவான்கள் இருக்காங்கல்ல, அவங்க நீதியை விட்டு விலகி நீதிக்கு செத்து பாவம் செய்து அநீதி செய்து அவன் பாவம் செய்து துன்மார்க்கம் செய்கிற சகல அருவருப்புகளின்படி அவன் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ? நீங்கள் நினைக்கிங்க நீதிமான் பெரிய பரிசுத்தவானா இருக்காங்க, அப்போ நீதிமான் பாவம் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கீங்களா? அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீதிமான் தன் வழியை விட்டு விலகி அருவருப்பான காரியங்கள் செய்து துன்மார்க்கன் செய்கிறதெல்லாம் அவன் செஞ்சு இப்படிப்பட்ட அருவருப்புகள் அவன் இருந்தானா அவன் பிழைப்பானோ? அவன் பாவத்தில் விழுந்தால் பிழைப்பானோ? துன்மார்க்கன் செய்கிறதெல்லாம் செஞ்சு அவன் பிழைப்பானோ? பிழைக்க மாட்டான். அவன் செய்த அருவருப்புகளின் நிமித்தம், அவன் செய்த எல்லா அநீதிகளின் நிமித்தமும் அவன் அவன் செய்த எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் நீதிமானா இருந்தபோது அவன் நீதி செஞ்சாலும் அதை நினைக்க மாட்டாங்க ஆண்டவர். நீதிமானா இருந்து திரும்ப அநியாயம் பண்ணான்னா அவன் நீதி செய்ததை கர்த்தர் நினைக்க மாட்டாங்க. அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு தண்டனை உண்டு. அவன் செய்த பாவத்தின் நிமித்தத்தையும் துரோகத்தையும் அவன் செய்த தன் பாவத்திலையும் அவன் சாகவே சாவான்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அதனால நம்ம என்ன செய்யணும்? நீதிமானம் வாழ்ந்தால் போதாது, அதை கடைப்பிடிக்கணும். அதில் பின்வாங்கி திரும்ப நீ பாவத்தில் விழுந்து அநியாயம் அக்கிரமம் பண்ணனா நீ செத்துருவேன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. புரியுதா? நீதிமானம் தான் நீதிமானவே இரு. எதுக்கு திரும்ப பாவம் செய்கிற? அப்படி செய்யாதீங்க. எசேக்கியேல் 18:30 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே
நான் உங்களில் அவனவன் வழிக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்கிறாங்க, அவன் நீ செஞ்ச கிரியைகளுக்கு தக்கதான் நான் நியாயம் தீர்ப்பேன். மனுஷன் மாதிரி கிடையாது. அதே மாதிரி ஆண்டவர் நாம செய்கிற கிரியைக்கு தக்கதாக கர்த்தர் வந்து நியாய நீதி செய்கிற தேவன். நல்லது செஞ்சீங்கன்னா நல்ல நியாய தீர்ப்பில் நம்ம பாதுகாக்கப்படுவோம். அக்கிரமம் பண்ணோன்னா அந்த நித்திய அழிவில் போவோம், நித்திய ஆக்கினைக்கில் போவோம். கர்த்தர் வந்து பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. மனுஷங்க தான் நீ என்ன நன்மை செஞ்சாலும் உனக்கு அவன் நியாயம் செய்ய மாட்டான். ஏன்னா பணக்காரனுக்கு தான் நியாயம் செய்வான், ஏழைகளுக்கு நியாயம் செய்ய மாட்டான். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, புரியுதா? அவன் செய்கிற வழிகளுக்கு தக்கதாக நான் உனக்கு நியாயம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். மனம் திரும்புங்க, எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்க. நீங்கள் சாகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் துரோகம் பண்ணின எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு நான் விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தை தருவேன். உனக்கு நான் புது இருதயத்தை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. புது இருதயத்தை தருவேன், உன்னை வந்து புது நவமான இருதயத்தை நான் உனக்கு தருவேன். எப்போ தருவாங்க? நம்ம வந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி துன்மார்க்க ஜீவியத்தை விட்டுட்டு நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தாங்கன்னா புது இருதயத்தை உனக்கு நான் தருவேன். இஸ்ரேல் வம்சத்தாரே நீங்கள் ஏன் சாகணும்? அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்காங்க. என்ன மக்களே, வாலிப கண்மணிகளே, யோசித்துக்கங்க. நீங்கள் அப்படியே இருந்துடாதீங்க. உங்கள் சாதாரண வழியை விட்டு நீங்கள் உங்கள் துன்மார்க்க ஜீவியத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பிட்டேன்னா நீ முன்னால் செஞ்ச மீறுதல் அக்கிரமத்தை நான் நினைக்க மாட்டேன். நீங்கள் ஏன் வீணாக சாகணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்காங்க. அப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பணும். அதே இதில் 32 கடைசியாக ஒரு வசனம், மனம் திரும்புங்க அப்போ நீங்கள் பிழைப்பீங்க. புரியுதா? அன்று நான் மனம் திரும்புங்க அப்பொழுது பிழைப்பீங்க, நான் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புறதில்ல என்று கர்த்தராகிய ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க. அப்போ மனம் திரும்பணும். அதாவது ஒருத்தன் வந்து ஒரு துன்மார்க்கமாக இருக்கான், பாவத்தில் விழுறான் அப்படின்னா ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான் என்ன செய்யணும்? அவனை கண்டிக்கணும். இப்படி செய்யாத அப்படி செய்யாதன்னு சொல்லணும். அவன் எப்படி போனால் உனக்கு என்ன? கழுத அவன் வந்து மாண்டு எப்படியோ அழிஞ்சு போகிறான் அப்படின்னு நினச்சேன்னா கர்த்தர் வந்து உன் கையில் அந்த இரத்தப்படியை கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு நீ வந்து வான் பண்ணி அவனுக்கு ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லி அவன் தப்பு பண்ணான்னா அந்த தண்டனை அது அவனுக்கு தான் வரும், நம்மளை செய்கிறாது. அதனால் பிரியமானவர்களே, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தப்பு செய்யாமல் துன்மார்க்க ஜீவி இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மனம் திரும்புங்க, எல்லாரையும் நல்வழிப்படுத்துங்க. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாங்க. தேவன் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே கனம் வல்லமை மகிமை உண்டாகட்டும். ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் சொன்னீங்க, நான் சொன்னேன். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வார்த்தைகளை கொடுத்தீங்க, நான் சொன்னேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரும் மனம் திரும்பணும், யாரும் கெட்டு போகக்கூடாதுப்பா. யாரும் அந்த அக்கினியில் அந்த அந்த தூதனுக்கும் அந்த சாத்தானுக்கும் ஏற்படுத்தப்பட்ட அந்த அக்கினியில் அழிஞ்சி அப்படியே கோடிக்கணக்கான வருஷம் அப்படியே மாண்டக்கூடாதுப்பா. அதுலேருந்து விடுதலையை கொடுங்க. இந்த தொலைக்காட்சியை பார்க்காத எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. கைவலி, கழுத்து வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், கேன்சர், பிளட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், பிரெயின் கேன்சர், லிவர் கேன்சர், லங்ஸ் கேன்சர், கிட்னியில் இருக்கக்கூடிய கேன்சர், கற்பப்பையில் இருக்கக்கூடிய கேன்சர், எல்லாவற்றிலும் இந்த விடுதலையை கொடுங்க. மர்ம காய்ச்சல், மர்ம நோயிலேருந்து விடுதலையை கொடுங்க. ஆண்டவரை எல்லா மக்களையும் பொறுப்படுத்துக்கங்க. எல்லாரும் வழி விலகி ஏகமாக கெட்டு போயிட்டாங்க. ஒருத்தரும் திறப்பில் நின்று ஜெபிக்க ஆள் இல்லைன்னு நீங்கள் வேதனைப்படுறீங்க. எங்களுக்காக நீங்கள் வேதனைப்படுறீங்க. நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் தரணும். சோம்பேறித்தனத்தை எடுத்து போடுங்க. உங்களுக்காக எங்கள் நேரத்தை நாங்கள் செலவழிக்கணும். பிரியம் ஆண்டவரே, எசப்பா, அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. வாலிப நாட்களில் உன்னை சிருஷ்டிக்கிற நினைன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களை நாங்கள் நினைக்கணும்ப்பா. ஆமாண்டவரே, எல்லா வாலிப கண்மணிகள், சகோதரிகளை கண்ணோக்கி பாருங்க. எல்லாரும் உங்களுக்குள்ள அவங்க பரிசுத்தமாக ஜீவிக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் தாங்க தகப்பன். எல்லா குடும்பத்திலையும் சமாதானம், அமைதி, ஒற்றுமை வரட்டும். எல்லா வீடுகளும் கட்டி எழுப்பப்படட்டும்.
பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்கள் ஒன்று சேரட்டும். எல்லா குடும்பத்திலையும் அமைதி நிலவட்டும். மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. என் ஃபோன் நம்பர் குறிச்சிக்கங்க, 9487549354.